Dear students, last class வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். இதில் லாஸ்ட் கிளாஸ் வந்து லாஸ்ட் செஷன் we have discussed கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம் ஈக்குவலன்ஸ் அப்படின்னும் போது கிராம் ஈக்குவலன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கான ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா how to calculate gram equivalent mass of a acid and then base, oxidizing or reducing agent அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேஸு, ஆசிடு அண்ட் தென் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். தென் ஹவு டு கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட் and then equivalent mass of base, then equivalent mass of oxidizing and reducing agent. இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், ஃப்ரம் யூஸிங் formula of gram equivalent mass we can calculate the equivalent mass that is a formula calculating equivalent mass gram equivalent, both are same. See, right? So what is the formula used to calculate equivalent mass? Molar mass of the compound divided by equivalent factor. Before that we should know what is equivalent factor. Equivalent factor அப்படினு சொல்லும்போது say for example acid, equivalent factor for an acid is the number of moles of ionizable hydrogen which is present in the acid. Number of moles of ionizable hydrogen for acid na, say for example ஒரு acid na எத்தனை H+ அயானை கொடுக்கும், that is equivalent factor. say for example base அப்படினு சொல்லும்போது எத்தனை OH அயான்ஸை கொடுக்கும், அதுதான் வந்து equivalent factor of base. then equivalent factor of oxidizing and reducing agent பார்க்கும்போது oxidizing agent என்ன, oxidizing agent சொல்லும்போது number of electrons based on the transfer or gain of loss or gain of electrons we can calculate equivalent mass of oxidizing and reducing agents. சரிங்களா? இங்கே பேஜ் நம்பர் 9ல் ஒரு டேபிள் இருக்குது, அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஹவு டு கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிடு அண்ட் தென் ஹவு டு கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேஸு அண்ட் தென் ஹவு டு கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் பார்க்கணும். ஆசிடுக்கு வந்து எப்படி கெமிக்கல் என்டிட்டி வந்து ஆசிடு, ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்ன, பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலன்ட் ஃபேக்டர் வந்து சிம்பிளாக பேசிசிட்டி. அந்த பேசிசிட்டி தான் நம்ம என்னன்னு சொன்னோங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் ஹைட்ரஜன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆசிட், அதுதான் பேசிசிட்டின்னு சொல்கிறோம். ஆசிட்னா பேசிசிட்டி, பேஸ்னா ஆசிடிட்டி, அப்படியே மாற்றி சொல்ல வேண்டியது தான், வைஸ் வேர்ஸ் தான் மாறும். இது சிம்பிள் ஒன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஹைட்ரஜன் எத்தனை, ஆசிட்னா. பேஸ்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஹைட்ரஜன் how many is there. say right. number of moles of electron gained, number of moles of electron lost. gain பண்ணுறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, லாஸ் பண்ணுறது ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக சொல்லுவோம். you know that, right? ஸோ மோலார் இப்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட். இப்போ நம்ம ஆசிடுக்கு பார்க்குறோம். மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் ஆசிட்க்கு ஆசிட் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், மோலார் மாஸ் ஆஃப் ஆசிடு, மோலார் மாஸ் ஆஃப் தி ஆசிடு டிவைடட் பை பேசிசிட்டி ஆஃப் த ஆசிடு. பேசிசிட்டி நான் சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் H+ which is present in the acid, that is basicity. அதான் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆசிடுக்கு இங்கே பார்க்குறோம். ஸ்ட்ராங் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் பார்க்குறோம். ஹியர் H2SO4. இங்கே ஈக்குவலன்ட் இதனுடைய மோலார் மாஸ் தெரியும் நமக்கு 98. ஈக்குவலன்ட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோம். ஈக்குவலன்ட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னென்னு படித்தோம், பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட். அப்போது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, அயனைசபிள் ஹைட்ரஜன். சே ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4 ஆகும் 2H+ SO4 but 2-. there are 2H+. reference generally for our convenient practice we are using like that. So 2H+ இருக்கு.
But there are two ionizable hydrogen which is present in the sulfuric acid. So by using this factor, we can calculate the equivalent mass of acid. See here, molar mass of acid 98. What is the unit? What is the unit of molar mass in gram? Equivalent factor under equivalence. We can generally mention equivalence. Right, we can simplify 98 divided by 2, finally it will become 49. In equivalence will come out, and what happened? It will become inverse. Up a gram, 49 gram per equivalent. This is for equivalent mass of sulfuric acid. Equivalent mass of sulfuric acid. So by using this relation, we can calculate the equivalent mass of acid. Equivalent mass of acid. For any acid we can calculate, right? Next one, bases. Next one in a bases. What is the equivalent factor for bases? The acidity, the number of ionizable OH, the number of ionizable OH ion which is present in the base, that is called acidity. அப்படினு சொல்றோம். Acidனா basicity, baseனா acidity ன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ we can use the same formula. Molar mass of the base divided by acidity of the base. The same formula என்ன பண்றோம்? Molar mass divided by acidity of base. Here we are taking example KOH, a strong base. See that KOH will get ionized. It will become KOH undergoes ionization. It will become K plus a OH minus. How many OH hydroxyl ion which is present in the KOH? There is only one. So we can substitute the formula. What is the formula? Molar mass divided by acidity of the base. What is the value of the equivalent factor? N, which equivalent factor refers which is N. This is equivalent factor N. So 1. Equivalent factor na எத்தனை OH இருக்கு பேஸ்ல? 1 தான். அப்போ 56 divided by 1, it will become 56. That's all. 56 gram per equivalent. That is the equivalent mass of KOH. Right? The third method, oxidizing or reducing agents. Oxidizing or a reducing agent. How can you calculate the equivalent factor before? Now number of moles of electron gained. This is oxidizing agent. அது அப்படியே சொல்லலாம் reverse. Number of moles of electron lost. This is for reducing agent. That's all. By using the equivalent factor, by calculating the equivalent factor, using the equivalent factor, we can calculate the equivalent mass of oxidizing or reducing agent by using the same formula. See here we are taking example Fermang KMnO4 in acidic medium. H plus KMnO4 acidic medium. KMnO4 in acidic medium, which is a strong oxidizing agent. KMnO4 in acidic medium, which is strong oxidizing agent. See what will happen here. By using this equation, we can find out the equivalent factor of oxidizing agent. See for permanganate, the potassium permanganate will become K plus permanganate ion. Permanganate ion is acting as an oxidizing agent. MnO4 acidic medium, how many electrons it gained? 5 electrons. It will become, see what before that we can say how the species, before that we can say we can find out which is undergoing oxidation, then which is undergoing reduction. But how can you find out? By using oxidation number. If oxidation number is increases, that will become oxidation. Oxidation number decreases, that will become reduction. See MnO4 minus, we can find out oxidation number by, we can calculate or we can find out oxidation number of any species by using a simple mathematical relations. See for example, is an unknown one, we can take this X, so minus, here minus, you know that, simple algebra, X minus, see for each oxygen the oxidation number is -2.
There are 4 oxygen in permanganate, so minus 2 multiplied with 4 minus 8, then which is equal to, if there is any remaining residual charges, we can keep it as the RHS, so minus 1. Up x is equal to 8 minus 1, x equal to plus 7. So oxidation number of manganese in permanganate வந்து plus 7. So plus 7, that will become plus 2. So plus 7 to plus 2. What will happen in the oxidation number? The oxidation number will decreases. How many unit are decreases? 5 units. So plus 7 will become plus 7 will become plus 2. It loses 5 electron in the outermost. So manganese என்ன பண்ணிருக்கு plus 7ல இருந்து என்ன பண்ணிருக்கு plus 2 மாறிக்குனா 5 electron loss பண்ணிருக்கு. So 5 electron loss பண்ணிருக்கு இல்லையா? It undergoes reduction, isn't it? MnO4 minus will become Mn2 plus, Mn2 plus. So there are 7 electron deficient, 5 electron வாங்கனோனே என்ன ஆயிடுச்சு 7 plus 2 plus ஆ மாறி இருக்கு. This is reduction. This species will act as an oxidizing agent, right? The 5 electrons இல்லையா, this is the n which is equal, which refers n. What is n? Equivalent factor. So molar mass of KMnO4 is 158 divided by equivalent factor 5, number of transferable electron 5. இங்க 5 electrons இது gain பண்ணிருக்கு, right? 158 divided by 5, that will become 31.6 gram per equivalent. So we can calculate very simply by using the formula E, which is equal to molar mass and then molar mass divided by equivalent factor. Okay, here we have seen throughout the session equivalent mass of, how to calculate equivalent mass of acid, and then equivalent mass of base, and then oxidizing or reducing agents. Thank you.